சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். எங்களுக்கு பீடிக்கே வழி இல்ல குரு, பிச்சை எடுக்கணும் ஆயிடுச்சுல, அப்படியே ஒரு கோட்டை கட்டிங் சேர்த்து எடுக்க வேண்டியதானே. மே 18ஆம் தேதிக்கு பிறகு அரசியல் கட்சிகளோட தலைமையில மாற்றம் கண்டிப்பா ஏற்படும். ஒரு கட்சி தலைவர்களுக்கு ராசிப்படி அவங்களுக்கு எப்படி இருக்கு 2025? உதயநிதி அவர்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு அடுத்த முதல்வராகக்கூடிய அனைத்து அமைப்புகளையுமே இந்த 2025 அவருக்கு கிடைச்சது. விஜய் சார் அவரு கடகராசி கடக லக்னம், அஷ்டமச்சனி காலத்துல அவரு இந்த கட்சியை துவங்கினாரு. நாட்டு ஆளக்கூடிய யோகம் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? 2026 அந்த அமைப்பு அவருக்கு இல்லை. அண்ணாமலை அவருக்கு எப்படி இருக்கு? இன்னும் அவருக்கு உழைப்பு தேவைப்படும். அவருக்கு தலைமையிலிருந்தே சில நெருக்கடிகள் அவருக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள் வரக்கூடிய அமைப்பு உண்டு. திருமாவளவன் அவருக்கு எப்படி? அவருக்கு சரியான ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகளை அவருக்கு கொடுக்குது. திடீர்னு ஒரு கூட்டணியோட இருக்கவங்கள திடீர்னு முடிச்சுக்கிட்டு வரக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அன்புமணி அவர்களுக்கு எப்படி இருக்கு? அவர் தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி யார் எதிரியா இருக்காங்களோ அவங்கள்ட்ட சரண்டர் ஆயிருந்து பெஸ்ட். அவர் யாரெல்லாம் கூட்டணி வைக்க அதிக வாய்ப்பு இருக்கு? டிஎம்கே பொறுத்த வரைக்கும் கூட்டணி இல்லாமல் இருந்தாவே அவங்க சாதாரணமாக வெற்றியை அடைஞ்சிருவாங்க. விஜய் அவர்கள் சீமான் அவருக்குள்ள கூட்டணி வைப்பாருன்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. திருமாவளவன் அவர் கூட வச்சிருப்பாரு. இவங்களாம் கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கு. 7.5 சனி வந்தனால கொஞ்சம் அடமெண்ட்டாக இருப்பாங்க. ஈகோக்களை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இப்போ கட்சிகளோட நிலைமை எப்படி இருக்கும் சார்? கட்சிகள் அழிஞ்சு போகக்கூடிய வாய்ப்பு இந்த 2026 தேர்தலில் முடிவுக்கு வந்துடும். அப்படிலாம் கூட ஆமா. 2026 புது கட்சி தான் ஆட்சியை பிடிக்குமா இல்ல பழைய கட்சி தான் ஆட்சியை பிடிக்குமா? வணக்கம் சார். வணக்கம் சார். 2025 அரசியலில் என்னென்ன மாதிரி மாற்றங்கள் ஏற்படும் சார்? 2025ஆம் ஆண்டு 3 பெயர்ச்சிகள் ஏற்படுது. முதல்ல மார்ச் 29 ஒரு மாற்றம். 25 இந்த ராகுகேது பெயர்ச்சி ஆன உடனேயே மே 18ஆம் தேதிக்கு பிறகு தலைமைகளில் ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். அரசியல் கட்சிகளோட தலைமையில் மாற்றம் கண்டிப்பாக ஏற்பட போகுது. சார், ஒரு கட்சி தலைவர்களுக்கு ராசிப்படி அவங்களுக்கு எப்படி இருக்கு 2025 எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் உதயநிதி சார் சொல்லுங்க. உதயநிதி அவர்களுக்கு 2024 போன தடவை துணை முதல்வர் பதவி என்பது கிடைச்சது. இப்போ அதுக்கு மேலே முழுமையான ஒரு அரசியலில் அவர் தலைமை தாங்கக்கூடிய அளவுக்கு அவர் பயிற்சி கண்டிப்பாக இந்த 2025 அவருக்கு கொடுக்கும். அவரை தமிழ்நாட்டில் ஒரு அடுத்த முதல்வராகக்கூடிய அனைத்து அமைப்புகளையுமே இந்த 2025 அவருக்கு கிடைச்சிடும். விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் அவர் கடகராசி கடக லக்னம். இப்போ அஷ்டமச்சனி காலத்தில் அவர் இந்த கட்சியை துவங்கினார். மேலும் அடுத்து வரக்கூடிய அஷ்டம ராகும் அவருக்கு நிறைய போதனைகளை கொடுக்கும். ஏன்னா 2ஆம் வீட்டில் கேது வரும் பொழுது அவருடைய வார்த்தைகளில் கொஞ்சம் கவனத்தோடு அவர் செயல்படணும். அஷ்டம ராகு அஷ்டம சனியை விட ரொம்ப மோசமானது. அதனால் அவரோட எண்ணம் மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணத்தோடு வந்திருக்காரு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதை அடுத்தவங்கள நோகடிக்காமல் பேச்சில் கொஞ்சம் கவனத்தோடு வைக்கணும். ஏன் வைக்கணும்னு அவருக்கு நம்ம ஒன்றும் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம இல்லை. இருந்தாலும் ஜோதிட அடிப்படையில் அஷ்டமராக தன்னையும் மீறி சில வார்த்தைகளை விடக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஆனால் அதை மட்டும் மாற்றிக்கிட்டாருன்னா அவர் ஒரு எழுச்சி அந்த கட்சி கண்டிப்பாக பெறும். நாட்டு ஆளக்கூடிய யோகம் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? அவர் 2026 அந்த அமைப்பு அவருக்கு இல்லை. ஆனால் அதற்கான ஒரு மக்கள் ஆதரவு, மக்களோட செல்வாக்க அவர் தெரிஞ்சுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இந்த 2026 தேர்தல் கண்டிப்பாக கொடுக்கும். அண்ணாமலை அவருக்கு எப்படி இருக்கு சார்? அண்ணாமலை அவர்களும் அதே கடகராசியை சேர்ந்தவராக தான் இருக்கார். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சென்ட்ரல் தேசிய கட்சிக்கு தலைமை வகித்திருக்காரு. அப்போ அவருக்கு உழைப்பு தேவைப்படும். ஏன்னா மற்ற அதே கடகராசிக்காரங்களுக்கு இவங்களுக்கு என்ன டிஃபரெண்ட் அப்படின்னா, இவரோட ஜாதகத்தில் ஏன்னா இவர் ஒரு அரசு அதிகாரியாக இருந்தவர். அந்த 2ஆம் இடம்ங்கிறது சிம்மம். அப்போ கடகராசிக்கு 2வது வீடு சிம்மம். அப்போ அந்த இடத்துக்கு கேது வரும் பொழுது அவருக்கு தலைமையிலிருந்தே சில நெருக்கடிகள் அவருக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள் வரக்கூடிய அமைப்பு உண்டு. உடன் இருக்கவங்களே அவருக்கு நிறையா பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்புலாம் இருக்குது. அதை கொஞ்சம் அவர் கடந்து வந்துட்டார்னா அவருக்கு இந்த ஆண்டு அவருக்கு ஒரு நல்ல ஆண்டாக இருக்கும். திருமாவளவன் அவருக்கு எப்படி இருக்கும் சார்? அவரை பொறுத்த வரைக்கும் இப்போ நடைமுறையில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்க நிகழ்வுகளே அதுக்கு ஒரு ஆதாரமாக இருக்குது. அவருக்கு சரியான ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகளை அவருக்கு கொடுக்குது. ஏன்னா இந்த அரசியல் கிரக மாற்றங்கள் ஒவ்வொரு தலைவர்களுக்குமே சிந்தனைகளை மாற்றும். திடீர்னு ஒரு கூட்டணியோட இருக்கவங்கள திடீர்னு முடிச்சுக்கிட்டு வரக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அவருடைய கட்சிக்குள்ளேயே பிரிவினைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள்
அவருக்கு இருக்குது. அதனால் அவர் கொஞ்சம் நிதானத்தோட அந்த கட்சியை ஒருங்கிணைக்கக்கூடிய வேலைகளை பண்ணார்னா கண்டிப்பாக அவருக்கும் அது அடுத்த தேர்தலுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். அவருக்கு இது ஒரு எச்சரிக்கை தான். எடப்பாடி அவருக்கு எப்படி இருக்கும்? அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய ராசி அடிப்படையில் அவருக்கு சில பாதிப்புகள் கூடுதலாக வரக்கூடிய அமைப்பு உண்டு. ஏன்னா அவருக்கு குரு சனி ராகு கேதுக்கள் வந்து அவ்வளோ சாதகமாக இல்லை. அப்போ அவர் வந்து அந்த தலைமையில் சில நெருக்கடிகளை சந்திப்பார். பொதுவாக வந்து எதிரிகள்னால கண்டிப்பாக பாதிப்புகள் பெருசாக வராது. கூட இருக்கவங்க தான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய அமைப்பு அவருக்கும் உண்டு. அதனால் அவர் கொஞ்சம் நிதானமாக விட்டு கொடுத்து சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் ஆனார்னா அவர் வந்து அவரோட அந்த கட்சி சார்ந்த விஷயங்களில் அவருக்கு முன்னெடுக்கலாம். ஆனால் அதை கொஞ்சம் தவற விடக்கூடிய சூழ்நிலைகள் அவருக்கு இருக்குது. கொஞ்சம் அவர் பொறுத்து இருந்தார்னா விட்டு கொடுத்தாருன்னா அவருக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது. சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ அவருடைய 7.5 சனி காலங்கிறது ஆரம்பிச்சிருக்கு. பொதுவாக 7.5 சனி காலம் ஆரம்பித்தாவே நம்மளுடைய புகழ் மங்க ஆரம்பிக்கும். நமக்கு பாதிப்புகள் உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் மன உளைச்சலை கொடுப்பாங்க. அவர் யாரை நம்பியிருக்காரோ அவங்களாம் ஏமாற்றக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அது தொண்டர்களாக இருக்கலாம், உடன் இருக்கிறவங்களாக இருக்கலாம். அது கண்டிப்பாக அப்படி ஒரு ஏமாற்றத்தை அவர் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது. ஏன்னா அவரோட இப்போ வரக்கூடிய குரு பயிற்சியும் கழகஸ்தானத்துக்கு அவர் போகிறார். 3ஆம் இடத்துக்கு போகிறது கழகம். அதே நேரடி ராகு கேதுக்களும் அவருக்கு அவ்வளவு சிறப்பாக இல்லை. அதனால் அவர் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். அந்த பேச்சுவார்த்தைகளையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக எடுத்துக்கிட்டாருன்னா கொஞ்சம் அதில் வந்து தவிர்த்துக்கலாம். அன்புமணி அவர்களுக்கு எப்படி இருக்கு? அவருக்கு ஒரு சூழ்நிலை என்னன்னா ரொம்ப ஒரு நெருக்கடியான நேரம் தான். கிரகங்கள் 3மே அவருக்கு ரொம்ப ஒரு நெருக்கடியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது. அவர் தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி வந்து அந்த யார் எதிரியாக இருக்காங்களோ அவங்கள்ட்ட சரண்டர் ஆகிறது பெஸ்ட். அவர் அதுதான் அதுக்கு பரிகாரம். அப்போ நம்ம எதிரிகளை வளர்க்கக்கூடாது. அவங்கள அனுசரித்து அவர் போனார்னா கட்சிகளுக்குள்ளேயே கொஞ்சம் கலவரங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் அதை சரி பண்ணிக்கிட்டாருன்னா அவருக்கு 2025 கொஞ்சம் நல்ல ஆண்டாகவே இருக்கும். இப்போ 2025 ஒரு கட்சி தலைவருக்கு என்னென்ன மாதிரி இருக்கும்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா சார்? இப்போ இவங்களுக்குள்ள இந்த ராசிகளுக்குள்ள யாருக்கெல்லாம் ஒத்து போகும் சார்? யாரெல்லாம் கூட்டணி வைக்க அதிக வாய்ப்பு இருக்கும்? டிஎம்கே பொறுத்த வரைக்கும் கூட்டணி இல்லாமல் இருந்தாவே அவங்க சாதாரணமாக வெற்றியை அடைஞ்சிருவாங்க. அந்த அளவுக்கு வந்து அவரோட தலைமையில் இருக்க 2 பேருக்குமே நல்ல ஒரு அமைப்பு இருக்குது, எதிர்காலம் இருக்குது. விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கூட்டணியை கண்டிப்பாக அமைப்பார். அந்த கூட்டணி நெருக்கடிகள் அவருக்கு ஒரு ஆலோசனையை கொடுக்கும். ஆமாம், தனித்துவமாக நின்னார்னா அவரோட பவர் கண்டிப்பாக அவருக்கு புரியும். அதனால் அந்த முடிவு எடுக்கிறது நல்லது. ஆனால் அவர் கூட்டணியை தான் விரும்புவார். இப்போது விஜய் அவர்கள் வந்து ஸ்டார்டிங்கில் சீமான் அவருக்குள்ள கூட்டணி வைப்பாருன்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர் கூட வச்சிருப்பாரு. ஆனால் இதெல்லாம் வந்து இப்போ முரண்பட்டு ஒரு பிரச்சனையாகவே போயிட்டு இருக்கு இல்லையா சார்? இவங்களாம் கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கும். தேர்தல் நேரத்தில் கொஞ்சம் மனசு விட்டு பேசுவாங்க. அவங்களுக்கு உண்மை நிலவரம் கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்கும். அப்போ கூட்டணிக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் வரக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக அமையும். அவ்வளவு எதிர்ப்பானது இல்லை 2 ராசிக்கும். அதாவது சீமான் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் எதிரான ஒரு ராசிகள் இல்லை. ஆமாம், மேச ராசி வந்து திரு சீமான் அவர்கள், அதே மாதிரி கடகராசி விஜய் அவர்கள். ஸோ அது 4வது ராசி தான் வருது. அதனால் அவங்களுக்குள்ள கூட்டணி வச்சுக்கலாம். ஆனால் கூட்டணியை அவங்க விரும்பக்கூடிய சூழ்நிலை மேச ராசிக்கு இல்லை. ஏன்னா அவங்களுக்கு 7.5 சனி வந்தனால கொஞ்சம் அடமெண்ட்டாக இருப்பாங்க. அது அந்த ஈகோக்களை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா கொஞ்சம் அதை வந்து சரி பண்ணிக்கக்கூடிய, அதாவது நம்ம ஆலோசனை சொல்ல முடியும். ஆனால் அப்படி சேர்றதுக்கான சூழ்நிலை அவருக்கு அமையாது. அதே மாதிரி திருமாவளவன் அவர்களுக்கு வந்து அதே கட்சியிலே தொடரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. அந்த கட்சியில் இருக்கவங்கள கொஞ்சம் அனுசரித்து போனாங்க, இல்லை கொஞ்சம் எடுத்து சொன்னால் அவருக்கு ஒரு மாற்றம் வரும். அதை தவற விட்டால் அவருக்கு பாதிப்பு கண்டிப்பாக உண்டு. இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா ஒரு கருத்து ஒரு மாதிரி இருக்கு இல்லையா சார்? இப்போ கட்சிகளோட நிலைமை எப்படி இருக்கும் சார்? அதான் ஒரு முரண்பட்ட கிரக அமைப்புகள், கிரக யுத்தங்கள் நடக்கிறதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அந்த சீட்டுகளில் கொஞ்சம் இழுபறியை உருவாக்குவாங்க. சீட்டு கேட்குறதுல அவங்களோட டிமாண்ட் வந்து நிறையா வித்தியாசங்கள் ஏற்படுறதுனால இந்த கட்சிகளோட இணைவுகள் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அதை விட மெயினாக என்னென்னா கட்சிகள் அழிஞ்சு போகக்கூடிய வாய்ப்பு இந்த 2026 தேர்தலில் முடிவுக்கு வந்துடும். அப்படிலாம் கூட ஆமாம், சில கட்சிகள் வந்து அழியக்கூடிய சூழ்நிலைகள்லாம் அவங்க இந்த தேர்தல் களத்துலேருந்தே போகக்கூடிய அமைப்பெல்லாம் 2026-31 அது தொலைஞ்சிரும் அந்த கட்சிகள்லாம். ஏன்னா எல்லாமே ரொம்ப நாளாக இருக்க கட்சி, மக்கள் அவங்களாம் எப்படி சார்? அது சின்ன சின்ன கட்சிகளாக இருக்கிறவங்களுக்கு மக்களுக்கு ஒரு தொடர்ந்து நம்பிக்கை இழந்துட்டாங்க.
ஒவ்வொருத்தரும் ஒரு முதல்வராக வருவாங்கங்கிற அளவுக்கு அவங்க எதிர்பார்த்தது ஏமாற்றம் அவங்களுக்கு கொடுத்துருச்சு. ஏன்னா அந்த கூட்டணி மாறி மாறி பண்ணாங்க இல்லையா, அதில் மக்கள் வந்து எதுக்கு நம்ம திரும்ப பழையபடி அவங்கள்ட்டே சேர போகிறாங்க, எதுக்கு நம்ம அவங்களுக்கு ஓட்டு போடணுங்கிற எண்ணம் தெளிவு வந்து மக்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அது கிரகங்கள்லையும் தெரியுது. முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து காங்கிரஸ், திமுக, ஏடிஎம்கே 3 கட்சிகள் மட்டுமே இருந்தது இல்லையா, அது மாதிரியான ஒரு நிலை தமிழகத்துக்கு வந்துடும். சரி, கமல் அவர்களுக்கு எப்படி இருக்கும் சார்? அவர் மக்கள் நீதி மையம் கட்சி தலைவர் கமலஹாசனை பொறுத்தவரை அவர் மீனராசி. அவர் இந்த அரசியல்லேருந்து அப்படியே மெதுவாக அவர் விலகிக்குவார். அரசியல்லேருந்தே விலகிடுவார். கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் ஒரு வெளியிலேருந்து ஒரு ஆலோசனை தெரிவிக்கக்கூடியவராக மாறிடுவார். இப்போது 2026 வந்து புது கட்சி தான் வந்து ஆட்சியை பிடிக்குமா, இல்லை பழைய கட்சி தான் ஆட்சியை பிடிக்குமா? இப்போ ஆட்சியில் இருக்க திமுகவே அடுத்த முறையும் வெற்றி பெற்று கண்டிப்பாக அவங்களே தான் இந்த ஆட்சியை தொடருவாங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். எங்களுக்கு பீடிக்கே வழி இல்ல குரு, பிச்சை எடுக்கிறோம். பிச்சை எடுக்கணும்னு ஆயிடுச்சுல, அப்படியே ஒரு குவார்டர் கட்டிங் சேர்த்து எடுக்க வேண்டியதானே.